ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காகிற சாங் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லிரிக்ஸ் வீடியோ நிறையா பேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து சிம்பிளாக ஒரு இமேஜ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. நான் இப்போ ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கான் கிளிக் ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஒரே லிங்க் தான் கொடுத்துருப்பேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பீட் மார்க் லிங்க்கை இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய்ட்டு இங்கே ஒரு சினிமா ஃபிலிம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார் போட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போகும். ஓகேவா? இப்படி ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அந்த எஃபெக்ட் எவ்வளோ அது கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பிட் மார்க்கில் போயிடும். அது கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இமேடியா அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ்லாம் காமிக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இமேஜை செட் பண்ணிக்கோங்க. சொல்கிற வரைக்கும் செட் பண்ணிக்க வாங்க. சாங்க்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக எடிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ 13.07 வரைக்கும் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணுறோம். இது மேலே வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இமேஜ் என்ன செய்யுங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் ஒரு சின்ன ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லேயர் கொடுத்துட்டு நம்ம அந்த 3 இமேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி காப்பி பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூலையில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கலாம் இதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும். அது 3யுமே டச் பண்ணிவிட்டு ஒயிட் கலரை மாற்றிட்டு இதையும் டச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் 2 தான் தேவைப்படும். அதை ப்ளூ கலரில் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடும் எஃபெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரியே இங்கே இந்த இமேஜ் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு இந்த இமேஜ் மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போகும். நீங்கள் எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? அடுத்து அதே மாதிரி ஆரோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம். இந்த இதை கிளிக் பண்ணி அதே மாதிரி ஆரோ மார்க் ப்ளஸ் ஐக்கான் சின்னதாக இருக்கிற காப்பி பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண இமேஜில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே எப்படி நம்ம ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைலில் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அதில் பேஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டும் எனேபிள் பண்ணிட்டு
பேஸ்ட் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எஃபெக்டில் ஆட் ஆகிரும். ஓகேவா? இந்த மாதிரி எஃபெக்டில் ஆட் பண்ணோடனே இந்த பாதி ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா, இது என்ன செய்யணும்னா இதை கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிரும். ஓகேவா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுறது நல்லது. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் ஸ்க்ரீனாக வந்துடும், அப்போ நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு ஒரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தால் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சாங் எந்த மாதிரி சாங் பிடிக்கும், அந்த பிஜிஎம் பிடிக்குமோ சொல்லுங்கள். அந்த பிஜிஎம் சாங் எடிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா ஆரோ மார்க் இருக்கும் கார்னரில், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்